ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் ரவா கிச்சடி. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து கல்யாண வீட்டில் செஞ்சால் எவ்வளோ டேஸ்டியாக மணமாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. சேமியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி இலை 1, ஏலக்காய் 1, பட்டை 1, அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் வந்து 1 கேரட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 1/4 கப் பீன்ஸ் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குனா வந்து 1 எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து ஒரு 10, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னு நீங்கள் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது வந்து குழஞ்சி வரும் உங்களுக்கு வந்து கிச்சடி வந்து. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன ஸ்பைசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு 2 வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சால்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோவும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 4.5 கப்பு தண்ணி வைங்க. நான் வந்து 1.5 கப் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4.5 கப்பு தண்ணி. ஒரு டம்ளருக்கு வந்து 3 கப் அளவு. அப்போ தான் வந்து கிச்சடி நல்லா குழஞ்சி வரும். மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேமியா ரவா வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து இந்த ரவா வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அது கட்டி கட்டி ஆயிரும் இந்த ரவா மட்டும். இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ரவா கிச்சடி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் மணமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.